வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக மசாலா அவல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேங்க. இந்த கொழுக்கட்டை நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அவள் தான் செஞ்சா அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்துங்க 200 கிராம் வந்து அவல் எடுத்திருக்கேன். வெள்ளைக்கலர் அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த அவல் எடுத்திருக்கேன். இது கெட்டி அவளுங்க. இதை வந்துங்க தண்ணி விட்டு 3 டைம் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஊறுறதுக்காக வந்துங்க தண்ணி வந்து ஒரு டம்ளர் விட்டுக்கலாங்க. இந்த டம்ளர் ஒரு டம்ளர் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு இருக்கணுங்க. இதை வந்து தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டுங்க, நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான அவள் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உதிரியாக இருக்குங்க. அதில் வந்து ஈரம் மட்டும் தான் இருக்கும், தண்ணி இருக்காது. இந்த அளவுக்கு ஊறிக்குங்க. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கலாம். இந்த 200 கிராம் அவல் கூடைங்க நான் உப்புமா செய்யணும் இல்லைங்களா, வெள்ளை ரவை, அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. 1 2 3 4ங்க, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்குங்க. அடுத்தது வந்துங்க பொடியாக கட் பண்ண மல்லித்தலை போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்துங்க கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்துங்க இது கூட வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 8 to 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 7 8 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க நான் தயிர் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா கலந்துட்டுங்க, ரவையெல்லாம் வந்து தயிர் கூட வந்து நல்லா ஊறிடுங்க. நல்லா கலந்துக்குங்க. நான் சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா நல்லா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து சேர்ந்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து இப்படி அமுத்தி வச்சிடலாம். இது மாதிரி கையை வந்து தட்டிங்க, இப்படி அமுத்தி வச்சுருங்க. இது வந்து இப்படியே வச்சிடலாங்க 10 நிமிஷம். இந்த ரவையெல்லாம் வந்து தயிர் கூட வந்து நல்லா ஊறி வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. பாருங்கள், ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்துடுங்க. நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கொழுக்கட்டை சைஸ் அளவுக்கு, ரொம்ப குட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் எடுத்துக்கோங்க, அளவாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்க ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. எல்லா உருண்டையிலும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா உருண்டையுமே நான் பிடிச்சி எடுத்துக்கணுங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம இதை வந்து இட்லி பிளேட்டில் வந்து வச்சிடலாம். நம்ம இதை வந்து வச்சு அடுக்கி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. நீங்கள் ஈவினிங் வந்து நம்ம குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா. பாருங்கள், மூடி போட்டு மூடிடலாங்க. இது வந்து 8 to 10 நிமிஷம் வரைக்கும் விடலாங்க. நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இதை வந்துங்க இட்லி பொடியெல்லாம் போட்டுங்க ஒரு மசாலா கொழுக்கட்டையை நம்ம செஞ்சிடலாம். இது தாளிக்கிறதுக்குங்க 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் காஞ்சிச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை ஒரு கலக்கி விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதிலே வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி போட்டுக்கலாங்க.
போட்டு நம்ம அந்த சூட்லேயே கலக்கி விட்டுடலாம். அடுத்து வந்து இந்த கொழுக்கட்டை கொட்டிடலாங்க. போட்டு அது பரட்டி விடலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. எல்லாமே பண்ணுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க நல்லா பரட்டிட்டேன். நல்லா கோட்டிங் ஆயிடுச்சுங்க எல்லாமே. இந்த மிளகாத்தூள் இட்லி பொடியெல்லாம் ஃபைனலாக வந்துங்க மல்லித்தலை போட்டுக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டான மசாலா அவல் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூடாக பரிமாறலாங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டுங்க அது கூட வந்துங்க ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சின்னா நம்ம ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.